என்ன ஜாக்கி, உன் தலையில இருந்த கட்டைங்க கட்டை அவுத்துட்டியா? காயெல்லாம் சரியாயிருச்சா? ஆமாம் மீனு, காயெல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அதான் டாக்டர் கட்டை அவுத்துடலாம் சொல்லிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் ஜாக்கி, இப்போதான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்படியும் உனக்கு க்யூர் ஆயிடுச்சு. அதே மாதிரியே விஜய்க்கும் சீக்கிரம் சரியாயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அபி, கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் பாரு. ஆல்ரெடி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் 1 மந்தில் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போவே அவன் நிற்க ஆரம்பிச்சிட்டான். கூடிய சீக்கிரமே அவன் நம்ம கூட விளையாடுவான் பாரு. ஆமாம் மோனி, எனக்கும் எப்படா 2 வீக்ஸ் முடியும், உங்கள் கூடலாம் எப்போ ஜாலியாக விளையாடுவேன்னு தான் இருக்குது. ஒரே இடத்துல உட்காரவே முடியல. கவலைப்படாத விஜய், 2 வாரம் தானே, கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். உனக்கு சீக்கிரமே குணமாயிரும், சரியா? அதெல்லாம் இருக்கட்டும் ஜாக்கி, நீங்கள் ஏன் இப்போலாம் விளையாடவே மாட்டிக்கிறீங்க? எனக்காக தான் விளையாட மாட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் விளையாடுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் என்னை பார்த்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, நீங்கள் எதாவது விளையாடுங்க. என்ன விஜய் இப்படி சொல்கிற? நீ ஏன் அதை பற்றி நினச்சிட்ருக்க? ஃபஸ்ட்டு உனக்கு க்யூர் ஆகணும், அதுதான் முக்கியம். இப்போ நாங்கள் விளையாடுறதா முக்கியம். இல்லை மோனி, எனக்காக ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி விளையாடுங்க. எனக்கும் போர் அடிக்குதுல்ல, எவ்வளோ நேரம் தான் இப்படி பேசிகிட்டே இருக்கிறது. நீங்கள் விளையாண்டா அதை பார்த்தாது நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன், அதுக்கு தான் சொல்கிறேன். ஜாக்கி, நமக்காக இல்லைனாலும் விஜய்க்காகவாவது விளையாடலாம். அவனுக்கும் போர் அடிக்கும்ல. எவ்வளோ நேரம் தான் இப்படி உட்காந்துட்டே இருப்பான். வாங்க ஏதாவது கேம் விளையாடலாம். சரி ஓகே மாயா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, என்ன கேம் விளையாடலான்னு யோசிங்க, எல்லாரும் விளையாடலாம். ஜாக்கி, நம்ம பச்சை குதிரை தாண்டி விளையாடலாமா? எவ்வளோ நாள் ஆச்சு அந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டு. அது விளையாடலாம் ஜாக்கி, ஜாலியாக இருக்கும். நல்ல ஐடியா தான் ரோசி. நம்ம பச்சை குதிரை தாண்டி விளையாண்டு எவ்வளோ நாளாச்சு. ஆனால் மோனி, ஜெனி, நிலா அவங்களாம் ஷார்ட்டாக இருக்காங்களே, அவங்களால தாண்ட முடியுமா என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல ஜாக்கி, நீங்கள் எல்லாம் எங்களுக்காக யோசிக்க வேணாம். பச்சை குதிரை விளையாட்டே விளையாடுங்க. நானும் தாண்ட ட்ரை பண்ணுறேன். முடியலைன்னா விஜய் மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஜாக்கி, மோனி சொல்கிற மாதிரி எங்களால் விளையாட முடியலனாலும் நீங்கள் விளையாடுறத பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லோரும் விளையாடுங்க, நாங்கள் உங்களை சேரப் பண்ணுறோம். சரி ஓகே, எல்லோரும் வாங்க சாபூத்ரி போட்டு பார்க்கலாம். யார் அவுட்டோ அவங்க தான் குனிஞ்சுக்கணும். மற்ற எல்லோரும் நாங்கள் அவங்கள தாண்டுவோம். சாபூத்ரி சாபூத்ரி சாபூத்ரி. மீனு, நீ தான் அவுட்டு. நீ தான் போய் குனியணும். நாங்கள் எல்லாரும் உன்னை தாண்டுறோம், போய் குனிஞ்சு நில்லு. சரி ஓகே ஜாக்கி, அப்போ நான் போய் குனிஞ்சு நின்றுக்கிறேன். மீனு, நான் தான் ஃபஸ்ட்டு உன்னை தாண்ட போகிறேன். ரெடியாக இருந்துக்கோ. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அடுத்தது நான் வரேன் ஜாக்கி. மாயா, பார்த்து பொறுமையாக தாண்டு. ரொம்ப பயமாக இருக்கு. எல்லாரும் எப்படி தான் தாண்டுனீங்களோ? அபி, நீ அவுட்டு. நீ தாண்டும் போது உன் கால் என் மேலே பட்டுருச்சு. நீ தான் அவுட்டு, நீ தான் குனியணும். இப்போது நான் தான் அவுட்டா? அதெல்லாம் இல்லை, நான் கரெக்டாக தான் தாண்டினேன் மீனு. என் கால்லாம் உன் மேலே படவே இல்லை. அபி, ஏன் இப்படி போய் சொல்கிற? நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். உன் கால் மீனு மேலே பட்டுச்சு. நீ தான் அவுட்டு, போய் குனிப்போ. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா? சரி போகிறேன், போய் குனிஞ்சு நிற்கிறேன். வாங்க எல்லாரும். ஜாக்கி, இந்த ரவுண்டு நான் ஃபஸ்ட்டு தாண்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் தாண்டுங்க. இப்போ எப்படி தாண்டுற பாருங்க. சூப்பர் மீனு, இப்போ நான் வரேன் பாரு. 1 2 3 ஸ்வைங். அடுத்தது நான் தான். எப்படி ஜெட் வேகத்தில் பறக்கிறேன் பாருங்க. டன்டடாய். ஜாக்கி, மாட்டினியா? உன் கால் என் மேலே நல்லா பட்டுச்சு. நீ தான் அவுட்டு. இப்போ நீ தான் குனிஞ்சு நிற்கணும். நல்லா மாட்டினியா? வா வா. அட பாவீங்களா, கடைசியில் என்னையே அவுட் ஆக்கிட்டீங்களா? சரி, குனிஞ்சு நிற்கிறேன். மாயா, இப்போ உன் டர்ன். நீ போய் தாண்டு மாயா. ஓகே ரோசி. ஜாக்கி, நல்லா மாட்டினியா? இப்போ எப்படி வரேன் பாரு. அடுத்தது நான் வரேன். எனக்கு அடுத்து மீனு, நீ வந்து தாண்டுறியா? ஓகே ரோசி, எப்படி தாண்டுறேன் பாரு. ஜாக்கி, எழுந்துடாத. நான் ஒரு டைம் தாண்டி பார்க்குறேன் ஜாக்கி. என்னால் முடியுதான்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, முதுகு பெண்டை கழட்டுது. சீக்கிரம் வா மோனி. இதோ வந்துட்டேன் ஜாக்கி. எப்படி தாண்டணும்னு தெரியலையே, இவ்வளோ ஹைட்டாக இருக்கியே. ஐயோ முடியலை ஜாக்கி. எல்லாரும் நல்லா ஹைட்டாக இருக்கீங்களே, என்னால் முடியல. சரி ஓகே, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுத்தமாக முடியல ஜாக்கி. நான் போகிறேன். ஜெனி, அங்கே பார்த்தியா? மோனியாலேயே தாண்ட முடியல. நம்மளாம் எவ்வளோ இருக்குனாலும் தாண்ட முடியாது. நம்ம பேசாமல் இங்கேயே நின்று எல்லாரையும் சேரப் பண்ணுவோம். அதுதான் நமக்கு நல்லது. ஆமாம் நிலா, நீ சொல்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக தாண்ட முடியாது. அதுக்கு மீறியும் ட்ரை பண்ணோம்னா விழுந்து புதையில தான் எடுப்போம்.
ஓகே ஓகேப்பா, குனிஞ்சு குனிஞ்சு முதுகெல்லாம் பெண்டை கழட்டுது. இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்தது ரோஸியும் மாயாவும் தான். ஜாக்கி அப்போ நானும் மாயாவும் தான் வின்னரா? ஹை ஜாலி. ஆமாம் ரோசி, நீங்கள் 2 பேரும் தான் வின்னர். விஜய், உனக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர் ஜாக்கி, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே விளையாட வந்திருந்தாலும் என்னால் உங்களெல்லாம் தாண்டி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் விளையாடுறத பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி விளையாடலாம் ஜாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.